பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோ பாத்து, ரொம்ப நன்றிங்க. ஐயோ பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுவும் அடிப்படல? இல்லைங்க, சரியான நேரத்துல நீங்க பிடிச்சி இழுத்துட்டீங்க. எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றி. ஐயோ பரவாயில்லைங்க, இருக்கட்டும். பார்க்கவே ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தேவி, தண்ணி பாட்டில் ஒண்ணு வாங்கிட்டு வாடா. சரி சித்தி. மாலை வாங்கிட்ட அத்தை. அத்தை என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஆட்டோக்காரன் இடிக்க வந்தான். அந்த பயத்துலதான் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என்ன ஆட்டோக்காரன் இடிக்க வந்தானா? அத்தை சின்னத்தை என்ன சொல்றாங்க இவங்க? அத்தை உங்களுக்கு எதுவும் அடிக்கடி படலையே? அத்தை இல்ல மாரேனோ, எனக்கு எதுவும் படல. ஆனா கொஞ்சம் விட்டுருந்தா கண்டிப்பா அடி பட்டிருக்குமா. நல்ல நேரத்துல இவங்க தான் வந்து என்ன பிடிச்சி இழுத்து காப்பாத்தினாங்கம்மா. அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றிமா. எனக்கு என்னென்ன போறவங்களுக்கு மத்தியில நீங்க நல்ல நேரத்துல அத்தையை பிடிச்சி இழுத்து அவங்கள காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஐயோ பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? சித்தி, தண்ணி இந்தாங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. இப்போ ஓகேவா அத்தை? இல்லனா ஹாஸ்பிடல் ஏதாச்சும் போலாமா? இல்லடா ரேணு, இப்போ ஓகே தான். அது கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சா, அதான். இப்ப தண்ணி குடிச்சோன்னே சரியாயிடுச்சுடா. ரொம்ப நன்றிங்க. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஐயோ பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை இதுக்கு முன்னாடி இந்த கோவில நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவேன். உங்களை பார்த்ததே இல்லையா, அதான் கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி என்ன நீங்க கோவில்ல பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கே வந்தோம். அதான் கோவிலுக்கு வரலாமேன்னு இன்னைக்கு வரும்போது இப்படி ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா? சரி சரி. என் பேரு தேவகி. இவ என்னோட மருமக ரேணு. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா திடீர்னு பேர்லாம் கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அதோட இனிமே நானும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவேன். நீங்களும் அடிக்கடி வரதா சொன்னீங்க. இனிமே நம்ம அடிக்கடி பாத்துக்க போறோம்ல, அதனால தாங்க கேட்குறேன். ஐயோ இதுல என்னங்க இருக்கு? என் பேர் லக்ஷ்மி. இவ என் அக்கா பொண்ணு தேவி. எனக்கு 2 பொண்ணுங்க தான். 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேங்க. ஓ சரிங்க. அப்ப சரிங்க தேவிக்கு, எனக்கு நேரம் ஆகிட்டு நான் கிளம்புறேன். ரேணு நான் வரமா. இனிமேதான் அடிக்கடி கோவிலுக்கு வருவோம்ல, இனிமே அடிக்கடி பார்க்கலாம். அப்ப சரிங்க, நான் கிளம்புறேன். சரிங்க லட்சுமி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. தேவி, இவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்கல்ல? ஆமா சித்தி. ஐயோ சித்தி, பூஜை தட்டை நம்ம உள்ளவே வச்சுட்டு வந்துட்டோம். ஐயோ ஆமா, உள்ளவே வச்சுட்டு வந்துட்டோம். சரி இருடா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ என்ன சித்தி நீங்க? நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. சரிமா தேவி, அப்ப நீ போய் எடுத்துட்டு வா. நான் சாந்தி கடையில வெயிட் பண்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு அவ கடைக்கு போலேனா கண்டிப்பா கோச்சுப்பா. சரியா? அப்ப சரி சித்தி, நீங்க அவங்க கடையில வெயிட் பண்ணுங்க. நான் போய் பூஜை தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிமா தேவி. அடச்சை, என்ன இது? அவன் அனுப்புன லொகேஷன்ல இந்த கோவில் தான் காட்டுது. அப்ப படுபாவி கோவில்ல மீட் பண்றதுக்காக தான் என்ன வர சொன்னானா? நான் என்ன அவன் லவ்வரா? கோவில்ல என்ன வர சொல்லி மீட் பண்றதுக்கு? ஐயோ கடவுளே, இந்த சக்தி இருக்கானே, வரட்டும். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. நாளா மலைக்கு கூட கோவில் பக்கம் ஒதுங்கினது இல்ல. என்ன போய் எப்படி கோவில் வாசல்ல நிக்க வச்சிட்டான்? கடவுளே, என்னடா இது? இவ்வளவு அழகழகான பொண்ணுங்கெல்லாம் கோவிலுக்கு வராங்க. இப்பதான் புரியுது எல்லா பயலுகளும் எதுக்கு பக்தி மயமா அடிக்கடி கோவிலுக்கு வரானுங்கன்னு. இதுதான் விஷயமா? பரவாயில்ல, அழகழகான பொண்ணுங்கெல்லாம் கோவிலுக்கு வருவாங்கன்னு சினிமால தான் பாத்திருக்கேன். இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன். அடச்சி, என்ன இது? எல்லா பொண்ணுங்களும் வராளுங்க, அப்புறம் உள்ள ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போறாளுங்க. இப்படி எல்லா பொண்ணுங்களும் கோயிலுக்கு போயிட்டே இருந்தா நான் எப்படி சைட் அடிக்கிறது? நமக்கு வேற கோயிலுக்குள்ள போற பழக்கமே கிடையாது. சரி வீடு, வெளியில நின்று எந்த பொண்ணு வருதோ அதை சைட் அடிக்க வேண்டியதான். அட யாராது? அட நம்மாளு தேவி. இவளு கோவிலுக்குள்ளாரதான் போறாளா? இப்போ என்ன பண்றது? என்னடா இது? என் காலு என் பேச்ச கேட்காம அது பாட்டுக்கு அவ பின்னாடி போகுது. ஐயோ, என்ன இது? அவளை காணும். ஆனா அவள மாதிரி தானே இருந்துச்சு. ஒருவேளை அவ இல்லையோ? மஞ்சக்காமல வந்தவனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியற மாதிரி நமக்கு எல்லா பொண்ணுங்களும் தேவியா தெரியறாங்களோ? இல்லையே, தேவிக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க வந்தாங்க. அவங்க வேற மாதிரி தானே தெரிஞ்சாங்க. அதான பார்த்தேன். என் கண்ணாச்சும் போய் சொல்றதாச்சும். இந்த ட்ரெஸ் இவளுக்கு உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. ஹாய்ங்க. ஹாய், நீங்களா? நீங்க எப்படிங்க?
ஏதோ ஆரம்பிச்சிட்டால கேள்வியா கேட்க. கடவுளே, இவங்க அண்ணன் இவளை பிசிஏ படிக்க வச்சதுக்கு பதிலா வக்கீலுக்கு படிக்க வச்சிருந்துருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன், நீங்க எப்படி இங்க? ஏங்க இது என்னங்க கேள்வி? நான் வாரம் இந்த கோவிலுக்கு கரெக்டா வந்துருவேங்க. அதான் இன்னைக்கு வரும்போது பார்த்தா நீங்க நிக்கிறீங்க. செம்ம ஷாக்குங்க எனக்கு உங்களை பார்த்தோன்னே. என்ன வாரம் வருவீங்களா? நானும் வாரம் வருவேன் தான், ஆனா உங்களை இங்க பார்த்ததே இல்ல. அது வந்து ஏங்க வாரம் நீங்க எப்போ வருவீங்க? நான் ஈவினிங் டைம்ல வருவேன். அது நான் காலையில வருவேங்க. அதனாலதான் நான் வரது உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு காலையில வர முடியல, அதான் அப்படியே ஈவினிங்கா வரலாமேன்னு வந்தேங்க. ஓ அப்படியா, சரி. ஆனா என்னமோ தெரியல, அடிக்கடி நம்ம மீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குல்ல? ஏங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க கேக்குறத பார்த்தா ஏதோ நீங்க போற இடத்துக்குலாம் நான் உங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரி கேக்குறீங்க. எல்லாமே எதிர்ச்சியா நடக்குதுங்க. ஐயோ, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? நான் சொல்லவே இல்லையே. இல்லங்க, ஒருவேளை நீங்க அப்படி என்ன பத்தி தப்பா நினைச்சிட கூடாதுல, அதனாலதான் முன்னாடியே ஒரு கிளாரிஃபை பண்றேன். அப்புறங்க எப்படி இருக்கீங்க? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல. நேத்து தானங்க பார்த்தோம், ஏதோ காலேஜ்க்கு ஹெச்ஓடியை பார்க்க வந்தேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நம்ம ஹெச்ஓடியை தான் பார்க்க வந்தோம்னு சொன்னது இவ நம்பிட்டாளா? நான் கூட எங்கடா இவளை பார்க்க தான் வந்தோங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாளுன்னு நினைச்சேன். அப்புறங்க சாமிலாம் கும்பிட்டாச்சா? தனியாவா வந்தீங்க? முன்னவே சாமி கும்பிட்டுட்டேங்க. நானும் சித்தியும் தான் கோவிலுக்கு வந்தோம். பூஜை தட்டை மறந்து உள்ளே வச்சுட்டு போயிட்டோம், அதை எடுக்க தான் வந்தேன். தனியா வந்திருந்தானா எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி பைக்ல கூப்பிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க சித்தி கூட எல்லாம் வந்திருக்கா. ஏங்க என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் அந்த பெருமாள் தான் காப்பாத்தணும்னு நான் ரொம்ப சீரியஸா வேண்டிக்கிட்டு இருக்கேங்க. என்ன பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறீங்களா? ஏங்க இது அம்மன் கோவில். என்னது அம்மன் கோவிலா? அப்ப இது பெருமாள் கோவில் இல்லையா? அது சரி, முன்ன பின்ன கோவிலுக்குள்ள வந்தா தானே தெரிஞ்சிருக்கும். கடவுளே. ஏங்க இப்ப அம்மன் கோவிலா இருந்தா என்னங்க? ஏங்க அம்மன் கோவில இருந்துட்டு பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. சரிங்க, சித்தி வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறீங்களா? அதுக்குள்ளவா? ஆமா, ஏன் இப்படி கேக்குறீங்க? அது வந்து சும்மா தாங்க. அது இப்பதானே பார்த்தோம், அதான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு. இல்ல புரியல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசணுமா? அது ஒண்ணும் இல்லைங்க. தேவி, நான் ஒண்ணு கேட்கட்டுமாங்க? என்னங்க? அது உங்க அப்பா லாயராங்க? இல்லையே, ஏன் இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு என்னடி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு மனசுல சாவடிச்சிட்டே இருக்க. நீ பாட்டுக்கு ஈஸியா கேள்வி கேட்டுற. ஒரு தடவையும் சமாளிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தாண்டி தெரியும். அது சும்மா கேட்கணும்னு தோணுச்சுங்க, அதான். தேவி, நம்ம தான் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, இன்னமும் ஏங்க என் நம்பரை சேவ் பண்ணாமே வச்சிருக்கீங்க? ஐயோ இல்லைங்க, நான் பெருசா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், அதான். சரி ஓகேங்க, ஃபோன் வீட்டில் இருக்கு, நான் வீட்டில் போயிட்டு உங்க நம்பரை சேவ் பண்றேன். சரிங்க, மறக்காம செல்லம் தங்கம் இந்த மாதிரி நேம்ல சேவ் பண்ணுங்க. என்ன புரியல? ஐயோ, அது வந்து எல்லாரும் என்ன செல்லமா ராக்கின்னு கூப்பிடுவாங்கல்ல, அதாங்க நீங்களும் என்ன செல்லமா ராக்கினே சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா? சரிங்க, சித்தி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். பாய்ங்க. சரிங்க, பாய். பார்த்து பத்திரமா போங்க. சரிங்க, பாய். போயிட்டாளா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாலே. இவளுக்காக தான் கோவிலுக்குள்ளவே வந்தோம், ஆனா இவ கொஞ்ச நேரத்திலே போயிட்டா. அது சரி, இருந்தாலும் இந்த அட்மின் கொஞ்சம் ஓர வஞ்சனையா தான் இருக்கு. மற்றவங்களுக்குலாம் மட்டும் என்னால தாங்கி பிடிக்கிறது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு சீனை வச்சிருக்கோம். ஏன் எனக்கு ஒன்று வச்சா குறைஞ்சா போயிடும் இந்த அட்மின்? ஐயோ, மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டோம் போல இருக்கே. ஐயோ, இந்த அட்மின் இப்பதான் நமக்கும் ஒரு லவ் ட்ராக் எடுத்துட்டு வரலான்னு யோசிச்சிருக்கு. நம்ம எப்படி எல்லாம் பேசி நம்ம ஸ்டோரிக்கு நம்மளே ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம் போல இருக்கே. ஐயோ அட்மினம்மா, கோச்சிக்காதீங்க, அது நான் சும்மா ஃபன்னுக்கு தான் பேசினேன். டே ராக்கி, இதுக்கு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான்டா. ஒழுங்கா எஸ்கேப் ஆயிரா. எஸ்கேப். மீனாட்சி, சாவித்ரி, ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? சொல்லுங்க. என்னம்மா மீனாட்சி, தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்கம்மா. லக்ஷ்மி வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். இப்பதான் லக்ஷ்மி கால் பண்ணினா. அம்மா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்மா, இன்னும் விளக்கு மட்டும் தான் ஏத்தணும். அத ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏத்தனா போதும். ஓ சரிம்மா சாவித்ரி. அம்மா தன்யாவும் வரணும் வந்துட்டாங்களா? ரெண்டு பேரும் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்களா அத்தை? இப்பதான் தன்யா கால் பண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இதுக்கு தான் அவகிட்ட நேத்தியே வாடின்னு சொன்னேன். எங்க டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு காலையில வரேன்னு சொல்லிட்டா. சரிம்மா விடு. சரி ஓகே. ஆதி, மித்ரா, அர்ஜுன், வைஷுலா ரெடி
ஆயிட்டாங்களா? அம்மா இப்ப எதுக்கு நீ இவ்ளோ பதட்டப்படுற? இன்னும் தான் டைம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதோட பொறுமையாவே ரெடி ஆகட்டுமே 4 பேரும். இல்லடி, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா பதட்டமா இருக்கும்ல, அதனாலதான். மீனாட்சி, சரிம்மா நீ போய் பாரு. அப்புறம் பூ ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சுலம்மா, அதை எடுத்துட்டியா? ஐயோ அத்தை, பூன்னு சொன்னோம் ஞாபகம் வருது. சின்ன மித்ராக்கும் வைஷுக்கும் பூவே கொடுக்கல அத்தை. என்னம்மா மீனாட்சி, இன்னைக்கு 2 பேருக்கு ஃபங்க்ஷன், தலை நிறைய பூ வைக்க வேணாமா? ஃபர்ஸ்ட் போய் பூ கொடுப்போம். அண்ணி, நான் போய் பூ கொடுக்குறேன், நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. ஹரி சாவித்ரி, ஃப்ரிட்ஜ்ல உள்ள பூவை மறக்காம 2 பேர்கிட்டே கொடுத்துரு. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போய் பாக்குறேன். சரி அண்ணி. சாவித்ரி, கேட்கவே மறந்துட்டேன் பாரு, பூஜா சாப்பிட்டாளா? ஏன்னா ஃபங்க்ஷன் முடியறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். புள்ளத்தாச்சி பொண்ணு சாப்பிடாம இருக்க கூடாதுல, அதனாலதான் கேக்குறேன். அவ சாப்பிட்டால? அம்மா, ராகுல் சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்காமா, அதெல்லாம் அவன் பூஜாக்கு எப்படியாச்சும் கொடுத்துருவான். சரிம்மா, நான் போய் பூ எடுத்துட்டு போயிட்டு மித்ராக்கும் வைஷுக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா சாவித்ரி, எவ்வளவு சீக்கிரம் வேலை எல்லாத்தையும் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருங்க, சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. பாப்பா, உண்மையாவே இந்த சாரி உனக்கு அவ்வளவு அழகா இருக்குடி. அப்படியா? உண்மையாவே நல்லா இருக்கா? ஹிட்லர், என்ன இது? இப்ப எதுக்கு இப்படி பிடிச்சிருக்க நீ? விடு. இல்லடி, சாரி நல்லா இருக்கான்னு கேட்டல, அதான் சரி ஓகே கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லலாமே நினைச்சேன். இல்ல புரியல. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்னீங்களா? அப்பவும் பக்கத்துல தான் நின்ன. பின்ன என்ன, அங்க என்ன சொன்னா கூட எனக்கு காதுல விழுந்திருக்கும்ல. சரிதான் மனைவி, ஆனா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தா தானே வசதியா இருக்கும், அதான். என்ன புரியல? என்ன புரியலையா? ஏண்டி, உனக்காக டெய்லி நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த சின்ன விஷயம் கூட புரியலன்னு சொல்ற? ஐயோ கடவுளே, அப்போ இவ்வளவு நாள் நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எடுத்ததெல்லாம் வேஸ்டா? அடி வாங்க போற நீ? அப்படியா? அடி வாங்க நான் ரெடியா தான் இருக்கேன், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ என்ன அடிக்கணும், ஓகேவா? ஹே, என்னடி சைலண்டா நிக்கிற? எப்படியும் இந்த மாதிரி சொன்னா இல்ல எனக்கு புரியல அப்படி இப்படின்னு தானே கேட்ப. இப்ப மட்டும் என்ன சைலண்டா நிக்கிற? அப்ப புரிஞ்சிருச்சா? எப்படி நான் புரியலன்னு சொன்னா நீ கிடக்கு மடக்காதான் ஏதாச்சும் சொல்லுவ, அதான் சைலண்டாவே நிக்கிறேன். ஓ, அப்ப மேடம்க்கு புரியல அப்படிதானே? ஆமாதான். ஆனா நீ நீ எந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுக்க வேண்டாம். நீ கொடுத்தனவே அது இடக்கு மடக்காதான் இருக்கு. மித்து, எந்த தைரியத்துல நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ற? நீ சொன்னா நான் உடனே கேட்டுவேனா? அதெல்லாம் முடியாது. நான் டீட்டெயிலா சொல்றேன், கேட்டுக்கோ. என்ன மேடம், இப்போ புரிஞ்சதா? சரியான சீட்டை பிடிச்ச பையா நீ. சரி ஓகே, டைம் ஆகுது, விடு, வா போலாம். யாராச்சும் தேடிட்டு ரூம் வரைக்கும் வந்துட போறாங்க. அதெல்லாம் டைம் என்ன இருக்குடி, கொஞ்ச நேரம் இரு, பேசலாம். சார், இவ்வளவு நேரமும் பேசிட்டு தானே இருந்தோம், அப்புறம் என்னஹா? மாண்டி, அதே தான் நானும் சொல்றேன். இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு மட்டும் தானே இருந்தோம். சோ சொல்ல விட செயல் தான் சிறந்ததான், அதனால நான் செயலையே செஞ்சிடறேன். அப்படியா? இன்னும் நிறைய ஃப்ராடு தானே தெரியும், அதெல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு மாமா சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, ஃபர்ஸ்ட் விடு. சரிங்க மேடம். ஐயோ மித்து, நான் மறந்தே போயிட்டேன்டி. அத்தை உங்ககிட்ட தலையில வச்சுக்க சொல்லி பூ கொடுத்துட்டு போனாங்கடி. கொஞ்சம் இரு, நான் போய் எடுத்துட்டு வந்து என் கையால உனக்கு வச்சு விடுறேன், ஓகே? ஐயோ மித்து, பூ வச்சதுக்கு அப்புறம் உண்மையாவே நீ இன்னும் எக்ஸஸ் அழகா தெரியுறடி. சரி ஓகேடி, டைம் ஆகுது, எல்லாரும் தேடுவாங்க. சோ நம்ம கீழே போலாமா? மித்து, என்னாச்சுடி? ஏன் சடனா ஒரு மாதிரி ஆகிட்ட? இல்ல ஹிட்லர், அது எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு. தூ, என்னடி இது? விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பான்னு சொன்னாங்களாம். மித்து பாப்பா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மித்து பாப்பாவை யாரும் எதுவும் சொல்றதுக்கு அவன் புருஷன் ஆதி விட மாட்டான், போதுமா? அதோட என் மித்து பாப்பா ரொம்ப போல்ட், ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ போய் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படலாமா? அதனால தைரியமா வாங்க மனைவி, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஓகே? சரி ஓகே, வா போலாம். அர்ஜுன், என்ன அர்ஜுன் பண்றீங்க? எவ்வளவு நேரமா கேக்குறேன் உங்ககிட்ட, விடுங்க அர்ஜுன். அதே தாண்டி நானும் உங்ககிட்ட சொல்றேன், எவ்வளவு நேரமா கேக்குறேன், எங்கேயாச்சும் நீ தரியா? ஓ, அப்ப நான் உங்களுக்கு தரவே இல்லை, அப்படித்தானே? அது தரலன்னு சொல்ல முடியாதுரி, நல்லா தரலன்னு சொல்லலாம். அடி வாங்க போறீங்க நீங்க. அர்ஜுன், வாங்க அர்ஜுன், கிளம்பலாம். யாராச்சும் நம்மள தேடிட்டு ரூம் வரைக்கும் வந்துட போறாங்க. ரூம் வேற லாக் பண்ணல. ஐயோ ஆமால. அப்பா, இப்ப வச்சு புரிஞ்சதா? சரி விடுங்க, வாங்க போலாம். என்ன வாங்க போலாமாவா? நான் ஆமான்னு சொன்னது ரூம் லாக் பண்ணல, அதுக்கு சொன்னேன். ஜஸ்ட் a minute. இப்போ ஓகே பாடி, ரூம் லாக் பண்ணிட்டேன். இனிமே யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாது.
இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. தெரியலையே. சரி ஓகே, வளவலன்னு பட்டிமன்ற மாதிரி பேசினதுதான் போதும். முதல்ல கேட்டது குடுறி. அர்ஜுன் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அர்ஜுன். வாங்க அர்ஜுன் போலாம். ஏற்கனவே சாவித்ரி சித்தி 2 times வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம இப்போ வரைக்கும் போகாம இருக்கோம். நீங்க வேணா பாருங்க, நம்ம போறோம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ண போறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்க தான் போறாங்க பாருங்க. ஐயோ பாப்ஸ், அதே தாண்டி நானும் சொல்றேன். நம்ம சீக்கிரமா போகணும்ல. அப்போ நான் கேட்டதை சீக்கிரம் கொடுங்க மேடம். ஐயோ அர்ஜுன் படுத்துருங்க அர்ஜுன். சரி ஓகே, ஒன்னே ஒன்று தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சரியா கொடுக்கல, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகே? அப்போ நீ கொடுக்கும் போதே நல்லா கொடுத்துரு. ஓகேவா? என்ன புரியல? நல்லா கொடுக்கணும்னா? ஓ புரியல. வெயிட், நல்லா கொடுக்கறதுனா என்னன்னு இப்ப நான் சொல்லி தரேன். நல்லா கொடுக்கறதுனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? உங்களை அடி வாங்க போறீங்க. சரி ஓகே, அதான் கிஸ் கொடுத்து முடிச்சாச்சுல. சரி வாங்க கிளம்பலாம். ஹலோ மேடம், எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? நான் ஜஸ்ட் நல்லா கொடுக்கறதுனா எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தான் கொடுத்தேன். நீங்க என்ன கொடுக்கவே இல்லையே. சரி என்ன கேடி அர்ஜுன் நீங்க. ஆனா என்கிட்ட இவ்ளோ பேசிட்டு இவ்ளோ கேடித்தனம் பண்ணிட்டு வெளியில வந்து அப்படியே எல்லார்கிட்டயும் சைலண்டா நிப்பீங்க பாத்தீங்களா? அப்ப எனக்கு வரும் பாருங்க. சரி மேடம், டைம் வேற ரொம்ப ஆகிட்டு இருக்கு. கொடுக்கறத கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் போலாம். இல்லைன்னா இங்கே இப்படியே நிக்க வேண்டியதான். நின்று ரொம்ப கால் வலிக்குது. பேசாம நம்ம வேணும்னா கட்டில உட்காந்து பேசலாமா? என்ன? அது சரி. நின்றுக்கிட்டு பேசும்போதே இவ்வளோ பண்றீங்க. உட்காந்துக்கிட்டு பேசினா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டைம் ஆகுது அர்ஜுன். இப்போ என்ன உங்களுக்கு வேணும்? அவ்வளோதானே? சரி ஓகே, கொடுக்குறேன் இருங்க. ஹை சூப்பர். வைஷு இங்க பாருடி, சும்மா அவசரத்துல அப்படியே பட்டு படாத மாதிரி கொடுத்தனா ரீடேக் போக வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அதனால கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துரு. ஓகே? ஐயோ சாமி, நல்லா கொடுக்குறேன் போதுமா? உங்களை இருங்க அர்ஜுன், ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். அத அப்புறம் தாராளமா வச்சுக்கலாம். இப்ப முதல்ல கேட்டது குடுறி. போதுமா? பத்தாதுதான். என்ன அட்டி வாங்க போறீங்க அர்ஜுன்? விடுங்க அர்ஜுன், விடுங்க முதல்ல. சரி ஓகேடி, கூல். இப்போதைக்கு இது போதும். மத்தத ஃபங்க்ஷன் முடிஞ்சு வாங்கிக்கிறேன். சரி ஓகேவா? டைம் ஆகுது, போலாம். அப்பா வருண், நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு எங்கெல்லாம் தேடுறது? வாங்க வருண், டைம் ஆயிடுச்சு. அம்மா இங்க நின்று என்ன பண்றீங்க? இல்லடி, முக்கியமான கால் ஒண்ணு. அதான். முக்கியமான காலா? அம்மா யாரு? எலிசாவா? அடிப்பாவி அடியே, நீனும் அதை மறக்கவே இல்லையா? ஏடி, அந்த கிளைண்ட மறந்து நானே ரொம்ப நாள் ஆச்சு. நீ இன்னமும் மாதிரி ஞாபகம் வச்சிருக்க? அதெல்லாம் அப்படிதான். சரி ஓகே, டைம் ஆகுது, வாங்க போலாம். வருண் என்ன பண்றீங்க? முதல்ல நடந்து நில்லுங்க வருண். யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இதுக்கு என்னடி கேள்வி? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அடி வாங்க போறீங்க வருண். முதல்ல தள்ளி நில்லுங்க வருண். யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. அட யாருடா இவன்? லவ் பண்ற பொண்ணுங்க எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ஏண்டி, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. நீ பொண்டாட்டி, நான் உன் புருஷன். இதுல உன்னை என்ன இப்படி பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்களாக்கும். உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு தான். அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி இப்படியே நிக்க முடியும்? முதல்ல இடுப்புல இருந்து கச்சி இடுங்க வரும். அதெல்லாம் முடியாது. ஜில்லு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. சும்மா அப்படி இருக்க தெரியுமா? வருண், இதையே நீங்க 1000 தடவைக்கு மேல சொல்லிருப்பீங்க. 10,000 தடவைக்கு மேல கூட சொல்ல வேண்டி. ஏன்னா என் பொண்டாட்டி இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கா. வருண், நீங்க இருக்கீங்களே, டைம் ஆகுது வருண், வாங்க போலாம். போலாம். தனியா அப்படியே இருக்க நினைச்சு ஒரு உமா கூட. ஏன் சார் மார்னிங்ல இருந்து இருக்க நினைச்சு உமா கொடுக்கவே இல்லையா எனக்கு? ஏதோ புதுசா கேக்குற மாதிரி எப்படி வரணும் உங்களால கேட்க முடியுது? அதாண்டி எனக்கும் புரியல. நானும் காலையில இருந்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் இருக்க நினைச்சு உமா கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னும் வேணும்னு மனசு கேட்டுக்கிட்டே இருக்குடி. கேக்கும் மண்டையில் நல்லா நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டினா அதுக்கப்புறம் எப்படி கேக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்ன அடியே, கிஸ் கேட்டது ஒரு குத்தமாதி. அதுக்காக மண்டையில எல்லாம் கொட்டுவே என்ன? இப்ப மட்டும் நீங்க கையை எடுத்துட்டு ஒழுங்கா என் கூட நடைய கட்டல, கண்டிப்பா 4 கொட்டு என்ன 40 கொட்டு கூட வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். முதல்ல கையெடுங்க. கேட்டுட்டேன். போதுமா? டாக்டர் மேடம், ரொம்ப தான் பண்றீங்க. நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துதான் மேடம் ஆகணும். நைட்டு இருக்குடி இன்னைக்கு உனக்கு. அத நைட்டு பாத்துக்கலாம். முதல்ல இப்ப வாங்க போலாம். பூஜா, ரெடி ஆயிட்டியா? பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப அழகா தெரியுறடி. சின்ன நக்கலா? இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேசாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடி உண்மை சொன்னா ரொம்ப கோவப்படுறா? சரி ஓகே, டென்ஷன் ஆகாத. ஃபர்ஸ்ட் சாப்பிடுந்தா. ஆமா, என்ன இதுனா? ஏண்டி பார்த்தா தெரியல? இட்லி. ஏன் இத பாக்குறதுக்கு உனக்கு தோசை மாதிரி தெரியுதா என்ன? இட்லி தான். சாரு போ இல்லன்னு சொன்னா. ஆமா, இத்தனை அதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க. யார் இப்ப சாப்பிட போறா?
என்ன இத்தனையா? ஹே 5 தானடி இருக்கு. உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நான் இவ்ளோ சாப்பிடுவேனா? நான் இவ்ளோ சாப்பிடுவேனா? இல்லடி, நீ இவ்வளோ சாப்பிட மாட்டதான். இருந்தாலும் கன்சீவா இருக்கல்லடி, நம்ம பாப்பாவுக்கு பசிக்குள்ள, அதான் 2 பேருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. என்ன இங்க பாரு, எனக்கு பசிக்கல, முதல்ல எடுத்துட்டு போ. என்ன பசிக்கலையா? பூஜா, ஃபங்க்ஷன் என்ன கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆகிடும்டி. எப்போ முடியும்னு தெரியாது. அது வரைக்கும் நீ பசியோட எப்படி இருப்ப? ப்ளீஸ் டி, கொஞ்சோண்டு சாப்பிடு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ முதல்ல எடுத்துட்டு போ. பூஜா ப்ளீஸ் டி, நான் சொல்றது கேளு. ஃபங்க்ஷன் கண்டிப்பா முடியறதுக்கு நேரம் ஆகும்டி. முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதோட கன்சீவா இருக்கடி, டைமுக்கு சாப்பிடணும்ல, அதுக்கு தாண்டி எடுத்துட்டு வந்தேன். ப்ளீஸ் டி, கொஞ்சமாச்சும் சாப்பிடு. சரி ஓகே, 5 இட்லி கூட நீ சாப்பிட வேண்டாம். வழக்கமா சாப்பிட்ற மாதிரி 2-3 ஆச்சு சாப்பிட ப்ளீஸ். அதான் வேண்டாம் சொல்றேன். பின்ன என்ன? பாரு, ஃபுல்லா இங்க கிளம்பு. இப்படிதான் சொன்னா கேட்க மாட்டல. சரி, வழக்கம் போல ஜானு பாட்டியோட பிட்டையே தூக்கி போடுறேன். பூஜா, பாட்டி தான் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். சரி விட, உனக்கு தான் வேண்டான்னு சொல்றேன்ல, நான் போய் பாட்டிக்கிட்ட பூஜா சாப்பாடு வேண்டான்னு போய் சொல்லிட்டேன்னு போய் சொல்றேன். என்ன, பாட்டி கொடுத்து விட்டாங்களா? ஆமா, பாட்டி தான் கொடுத்து விட்டாங்க. ஓ, அப்ப கொடு. எஸ், நம்பிட்டா. சரிந்தா. அதான் கொடுத்துட்டல, இன்னமும் எதுக்கு இங்கே நிக்கிற? முதல்ல கிளம்பு. இல்லடி, சாப்பிட கஷ்டப்படுவ, அதான் ஊட்டி விடலாமேன்னு நிக்கிறேன். இல்ல, எனக்கு புரியல. டெய்லி நீ தான் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க என்னஹா? ஊட்டி விட ரெடியா தான் இருக்கேன். எங்க நீ அலோ பண்ணாதானே? இல்லம்மா தாயி, இல்ல, நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அதுவே எனக்கு போதும். சரி ஓகே, நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். நீ சாப்பிட்டுட்டு பொறுமையா வா, சரியா? எனக்கு தெரியும் ராகுல், இது கண்டிப்பா பாட்டி கொடுத்து விடல, நீ தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். இப்போலாம் நீ காட்டுற அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எல்லாமே பிடிச்சிருந்தாலும் ஒரு ஓரத்துல சின்ன தயக்கம் இருக்கு. உன்னை நம்பலாமா வேண்டாமான்னு. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போ வருதோ அந்த செகண்ட் கண்டிப்பா நான் உன்னை ஏத்துப்பேன் ராகுல். கடவுளே, 4 பேரையும் ஒன்னா ஒரே மேடையில பார்க்கணும் தான் நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். இன்னைக்கு அது நடந்துருச்சு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதி அர்ஜுன், நல்ல நேரம் போயிட்டு இருக்கு பாருங்கடா. சீக்கிரம் தாலி கொடி எடுத்து 2 மருமகள்ங்க கழுத்துலயும் போடுங்கடா. சரி ஜானு. அப்பா, ஒரு வழியா ஆதியும் அர்ஜுனும் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார மித்ரா வைஷு கழுத்துல தாலி கொடியை போட்டுட்டாங்க. இப்பதான் மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆமாத்த, ஆதி மித்ரா கல்யாணத்தை பார்க்க முடியலேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அத்தை. ஆனா இன்னைக்கு அந்த குறையும் போயிடுச்சு. உண்மையாவே மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கத்த. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கத்த. மித்ரா கல்யாணத்தை பார்க்க முடியலேன்னு நிறைய நாள் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. ஆமா லட்சுமி, எனக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. எப்படியோ நல்லபடியா தாலி கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆதி, மித்ரா, அர்ஜுன், வைஷு 4 பேரும் பெரியவங்க எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி ஜானு. அப்பா, ஒரு வழியா தாலி கோக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அம்மாத்த, இப்பதாத்த மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சரித்த, அடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சிடலாம்லத்த? சாப்பாடு வைக்கிற ஏற்பாட்டை பாருங்கம்மா. சரிங்கத்த.